Hi students, welcome back to our question and answer session for General English Standard 12, and today we're going to see Unit 5 Poetry. So, நம்ம சில வாரங்களாவே வந்து question and answer sessionல பார்த்தீங்கன்னா 1 mark, 2 mark, 3 marks எல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். அண்ட் அப்புறம் vocabulary exercise எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு Unit 5ல ஒரு புது poem பார்க்க போகிறோம். ஸோ இந்த poem என்ன அப்படின்னா, the title of the poem is A Father to His Son by Carl August Sandburg. A Father to His Son அப்படின்ன உடனே I think you'll remember the poem that you studied in Standard 11. 11th first poem. ஞாபகம் இருக்கா? It is Once Upon a Time by Gabriel Okara. அதுலேயும் ஒரு ஃபாதர் அவங்களுடைய குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த போயமுக்கும் இந்த போயமுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, அங்கே ஒரு அப்பா சின்ன குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்காரு, சன்னாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே ஒரு அப்பா ஒரு டீனேஜ் பாய் அவங்கிட்ட பேசுகிறாரு. ஸோ இந்த ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸோட இந்த போயமை shall we discuss the question and answers that will be asked in your examinations. So first, poetryல என்ன மாதிரி questions எல்லாம் வரும்? Number 1, appreciation questions. ஸோ நம்ம ஏற்கனவே சில போயமில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி appreciation questions அப்படின்றது they are 2 mark questions. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 mark questions in which they will be giving you 2 lines. அதாவது ஒரு வேர்ஸ், இந்த போயம்லேருந்து ஒரு வேர்ஸ் கொடுப்பாங்க, அந்த வேர்ஸ்லேருந்து 2 இண்டிவிஜுவல் 1 mark questionாக கேட்பாங்க. அண்ட் 1 question may be direct question, what do you mean by, what is this, why is the poet sad, இது மாதிரி direct question கேட்பாங்க. இன்னொரு question பல நேரங்களில் லிட்ரரி டிவைசஸாக வரும், அதாவது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ சிமிலியா, மெட்டஃபரா, ஆக்சிமோரானான்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ அப்ரிசியேஷன் கொஸ்டின் கேரிஸ் 2 marks. ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக என்னென்னா, மொத்தம் 6 போயம் இருக்குது. 6 போயம்லேருந்துமே யூ பி ஆஸ்ட் ஆஃபன் ரிப்பீட் பண்ணி கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் யூ ஹாவ் டு ஸ்டடி ஆல் த போயம்ஸ் தரோலி. அடுத்து annotation. What do you mean by annotation? Explain with reference to context. So explain with reference to context அப்படின்ற பொழுது தமிழில் we call it as இடம் சுட்டி பொருள் விளக்குக. ஸோ இந்த போயம் லைன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இந்த போயமை எழுதுனது யார், போயட் எழுதணும். அதே மாதிரி போயம் நேமை எழுத்து பிழைகள் இல்லாமல் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போயமில் முக்கியம் என்னென்னா, a father to his son. ஸோ அந்த ரொம்ப முக்கியம். முதல்ல ஏ போட்டு ஆரம்பிக்கணும், வெறும் ஃபாதர் டு சன் எழுதக்கூடாது. a father to his son. இந்த போயட் இந்த போயம்க்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்களோ அதே தலைப்பு தான் எழுதணும். ஸோ father to his son by கார்ல் சாண்ட்பர்க் அப்படின்னு போட்டால் கூட போதும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இந்த போயட் நேம் எழுதணும். அப்புறம் அனோட்டேஷனில் அடுத்து என்ன பண்ணுவோம், கிவன் லைன்ஸ் எழுதிடுவோம். தென் போயம் நேம், போயட் நேம்க்கு 1 mark கிடைக்கும். தென் எக்ஸ்ப்ளனேஷன், இந்த லைனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா, அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 mark. ஸோ அதனால் நம்பர் 2ல் இங்கே இருக்க அனோட்டேஷனுக்கு மொத்த மதிப்பெண் 3. அடுத்து ஈஸியானது பேராகிராஃப் ஆன்சர். பேராகிராஃப் ஆன்சர் ஷுட் பி இன் 100 to 150 வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 100 to 150 வேர்ட்ஸ் இருக்கிற அந்த ஆன்சர் வந்து இட் ஷுட் பி வெரி கிளியர். நமக்கு இந்த போயட் என்னென்ன பாயிண்ட் சொன்னாங்களோ அதை நம்ம கிளியராக எழுதணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இந்த போயம் பற்றின மீதி டீட்டெயில்ஸை பார்க்கலாமா. ஸோ நவ் லெட்ஸ் கோ அபவுட் தி poet. So now let's see the poet's introduction. Poetry is the synthesis of hyacinths and biscuits அப்படின்னு சொன்னவர் தான் இந்த poet கார்ல் சாண்ட்பர்க். ஸோ கார்ல் சாண்ட்பர்கை பற்றி நீங்கள் ஒரு 2 லைன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 5 mark questions எழுதும்போது இன்ட்ரொடக்ஷனில் எழுதலாம். ஸோ கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க், January 6, 1878 till July 22, 1967, இது அவருடைய பீரியட், was an American poet, writer and editor. He won 3 Pulitzer Prizes, 2 for his poetry and 1 for his biography of the President Abraham Lincoln. ஸோ ஏப்ரஹாம் லிங்கனுடைய பயோகிராஃபி எழுதினது யார், நம்ம கார்ல் சாண்ட்பர்க் தான். இவர் எழுதின போயம் தான் A Father to His Son. ஸோ இந்த போயம் வரிகளை இப்போ பார்க்கலாமா. ஸோ வரிகள் நான் படிக்கும் பொழுதே அதில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்கள். இந்த போயமை உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு கிளாஸில் எடுத்திருப்பாங்க இல்லையா, பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகுது கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஆனால் இதில் எந்த வரிகளில் இருந்தனாலும் 1 mark கேட்கலான்றனால நான் இப்போ வரிகளை படிப்பேன், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். A father sees his son nearing manhood. What shall he tell that son?
life is hard, be still, be a rock. And this might stand him for the storms and serve him for humdrum monotony, and guide him among sudden betrayals and tighten him for slack moments. Life is a soft loam, be gentle, go easy, and this too might serve him. Brutes have been gentle where lashes failed. The growth of a frail flower in a path up has sometimes shattered and split a rock. A tough will counts. So does desire. So does a rich, soft wanting. Without rich wanting, nothing arrives. Tell him too much money has killed men and left them dead years before burial. So ரொம்ப பணம் இருந்தால் ஆபத்து இல்லையா? The quest of lucre beyond a few easy need has twisted good enough men sometimes into dry thwarted worms. Tell him time as a stuff can be wasted. டைமை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணலாம். எதுக்காக? நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. Tell him to be a fool ever so often and to have no shame over having been a fool. ஸோ சிலர் ஏமாத்துறாங்க அப்படின்றதுக்காக வருத்தப்படக்கூடாது. லைஃப்பில் நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு வாழ்க்கையில் ஒரு பயணம் அப்படின்னு போயிடணுன்றாரு. Yet learning something out of every folly, hoping to repeat none of the cheap follies. செய்த தவறுகளை திருப்பி திருப்பி செய்யக்கூடாது. ஒரு முறை ஏமாந்துட்டு இல்லையா, அதில் ஒரு பாடம் கற்றுக்கணும். அடுத்தடுத்து மீண்டும் அதே ஆள்கிட்டையும் வேறு யார்கிட்டையும் அதே தவறுக்காக ஏமாறக்கூடாது. Thus, arriving at intimate understanding of a world numbering many fools, tell him to be alone. தனியாகவே இரு. Tell him to be alone often and get at himself. உன்கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடி அப்படின்றார். And above all, tell himself no lies about himself. உன்னை பற்றி பொய்யா நினச்சிக்காத. உன்னுடைய உண்மை உனக்கு தெரியும். நீ யார், உனக்கு என்ன திறமை இருக்குன்னு. ஸோ உன்கிட்ட நீ பொய் சொல்லிக்காதன்னு போயிட்டு சொல்கிறாரு. வாட் எவர் த ஒயிட் லைஸ், ஊரெல்லாம் நீ பொய் சொல்லலாம், நான் அப்படி இப்படின்னு, ஆனால் உனக்கு உன்னை பற்றி தெரியும். அண்ட் ப்ரொடெக்டிவ் ஃபான்ஸ் ஹி மே யூஸ் அகெயின்ஸ்ட் அதர் பீப்புள். டெல் ஹிம் சாலிட்யூட் இஸ் கிரியேட்டிவ். தனிமை உன்னை ரொம்ப ஒரு மிக சிறந்த சிந்தனையாளரை மாற்றும். இஃப் ஹி இஸ் ஸ்ட்ராங் அண்ட் ஃபைனல் டெசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ். நிறைய நேரங்களில் அமைதியான ரூமில் தான் முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்களாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன் இது. 3 மார்க்லேயும் வரும், 2 மார்க்லேயும் வரும். ஃபைனல் டெசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ். Tell him to be different from other people. If it comes natural and easy being different. நீ உனக்கு தனியாக இரு, சிறப்பாக இரு. மற்றவங்கள மாதிரி இருக்கணும் அவசரப்படாத. அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும் ஆசைப்படாத. நீ உன்னுடைய ஸ்டைலில் நேச்சுரலாக இரு அப்படின்றார். Let him have lazy days, seeking his deeper motives. Let him seek deep for where he is born natural. Then he may understand Shakespeare and the Wright brothers, Pasteur, Pavlov, Michael Faraday and free imaginations. உன்ன மாதிரியே ரொம்ப கேஷுவலாக நேச்சுரலாக நீ எப்படி பிறந்தியோ அப்படியே இரு, அது போதும். அப்படி தான் யாரெல்லாம் உருவானாங்க? ஷேக்ஸ்பியர், ரைட் பிரதர்ஸ், பாஸ்டர், பாவ்லவ், மைக்கேல் ஃபேரடே போன்ற மிகப்பெரிய ஆட்கள்லாம் அவங்கள மாதிரியே இருந்தாங்க. அடுத்தவங்களை பார்த்து என்றைக்குமே காப்பி பண்ணலை. அந்த மாதிரி இருங்கன்றார். பிரிங்கிங் சேஞ்சஸ் இன்டு அ வேர்ல்ட் ரிசென்டிங் சேஞ்ச். இந்த உலகம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும். அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ அதனால் வேர்ல்ட் ரிசென்டிங் சேஞ்ச். இந்த உலகத்தில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கணும். ஹீல் பி லோன்லி எனஃப் டு ஹாவ் டைம் ஃபார் த ஒர்க் ஹீ நோஸ் ஆஸ் இஸ் ஓன். ஸோ தனியாரு, தனித்தெரு, உன்னுடைய ஒர்க்கை பெஸ்ட்டாக பண்ணு அப்படின்றாரு. ஸோ இதுதான் இந்த போயமுடைய மெயின் பாயிண்ட்ஸ். இப்போது இதில் இருக்க முக்கியமான வேர்ட்ஸை பார்க்கலாம், விச் இஸ் கால்ட் ஆஸ் glossary. glossary அப்படின்றது ஒரு போயமில் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் இருக்க வேர்ட்ஸு டைரக்ட் 1 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் மென் பை humdrum monotony அப்படின்னா, humdrum monotony மீன்ஸ் போரிங் routine, டெய்லி பண்ணுற வேலை. அதுதான் we call it as humdrum monotony, which means boring routine. What do you mean by soft loam? soft loamனா என்னன்னு கேட்பாங்க. soft loam அப்படின்னா fertile soil, நல்ல வளமான மண். lashes,
whips. ஸோ லேஷஸ்னால் குதிரைக்கு அடிக்கிற இந்த சவுக்கடி சொல்லுவோம், அது விப்ஸு. இன்னொரு தெரியும் உங்களுக்கு, ஐ லேஷ் அப்படி சொல்லுவோம், கண் பொருவங்கள், அதுவும் ஐ லேஷ் அப்படி சொல்லுவோம். இங்கே அது கிடையாது, லேஷஸ் அப்படின்னா விப்ஸ், சவுக்கடி. thwarted, frustrated. ஸோ thwarted means here frustrated. white lies, எது இந்த சுத்த பொய்டா சொல்லுவாங்க இல்லையா, white lies அப்படின்றது lies told to avoid hurting one's feelings. quest of lucre, இது வந்து money gained in a dishonorable way, தவறாக சம்பாதிச்ச ஒரு பணம். ஸோ அதுதான் we called as quest of lucre. பேராசையினால் தவறான வழிகளில் சம்பாதிக்கிற அந்த பணத்துக்கு பேர் தான் quest of lucre. resenting, the world resents change அப்படி கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ அது dislike. resent means dislike. ஸோ இப்போ glossary பார்த்துட்டோம் இல்லையா, அடுத்து இந்த டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் பாருங்கள். complete the summary of the poem சொல்லிட்டு ஒரு fill in the blanks எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த fill in the blanksக்கு கீழேயே பாக்ஸில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணலான்னு இருக்கும். ஸோ நம்ம இந்த போயமுடைய அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் now I'm going to give you the answers. So dear students, kindly note in your textbook the exact answers as I read along with you. The poet Carl Sandburg gives a vivid description of a father's worldly wisdom in directing a son who is at the threshold of his manhood. Here, the father motivates his son to be like a hard rock and withstand life's challenges and sudden betrayals. Life is like a fertile soil. We can make our life fruitful if we are gentle and take life as it comes. At times, gentleness overtakes harshness. The growth of a tender flower can split a rock. One should have a deep desire and strong will to achieve. Greed for money has left men dead before they really die. Good men also have fallen prey in quest for easy money. Time for leisure is not a waste. When you seek knowledge, never feel ashamed to be called a fool for not knowing. At the same time, learn from your mistakes and never repeat it. Do introspect often and do not hesitate to accept your shortcomings. Avoid white lies to protect self against other people. Solitude helps to be creative and decisions are taken in silent rooms. Instead of being one among many, be different if that's your nature. The son may lead lazy days to find his inherent abilities to seek what he is born for. He will then know how free imaginations bring changes to the world which resents change. During such resentment, let him know that it is time for him to be on his own and work to achieve like Shakespeare, the Wright brothers, Pasteur, Pavlov and Michael Faraday. ஸோ பார்த்தீங்க இங்கே 23 வேர்ட்ஸ் இருந்துச்சு. இந்த வேர்ட்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம்மரி கிடச்சிது. இந்த சம்மரியே உங்களுக்கு 5 மார்க் பேராகிராஃப் ஆன்சராகவும் நீங்கள் எழுதலாம். இதை கொஞ்சம் சிம்பிளாக நீங்கள் பைஹார்ட் பண்ணிக்கணும். சில பாயிண்ட்ஸை உங்கள் ஸ்டைலில் எழுதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் சம்மரியில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் டெக்ஸ்ட் புக்லேயே இந்த சம்மரியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இப்போவே அதை படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நவ் அப்ரிசியேஷன் கொஸ்டின் சொல்லியிருந்தேன், அதுக்கு எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம்னு சொன்னிருந்தேன் இல்லையா. அந்த லைனை கொடுத்து இந்த லைனில் இருக்க வேர்டுக்கு வாட் இஸ் மென் பை கேட்கலாம், இல்லை நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற அப்ரிசியேஷனாகவும் கேட்கலாம். ஸோ அதனால் இங்கே டெக்ஸ்ட் புக்கில் முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங், உங்களால் இந்த போயம் நல்லா புரிஞ்சுதா அப்படின்ற பேஸ்ட் ஆன் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த போயம் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 sentences கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகளை பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு வுட் த போயட்ஸ் அட்வைஸ் help his son who is at the threshold of manhood? The poet's advice would help his son to withstand life's challenges and sudden betrayals. So inga life's challenges and sudden betrayals the answer. A tough will counts. Explain.
இது அடிக்கடி தேர்வுகள்லேயும் வரும். A tough will counts. A strong will help the poet's son to withstand life's challenges. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இருக்குது பாருங்கள். A strong willன்னு கொடுத்துருக்கு. அந்த ரெண்டு வில்லுக்கும் என்ன வித்தியாசம்? முதல் வில் வந்து உறுதி, மன உறுதி. செகண்ட் வில் வந்து ஃபியூச்சர் டென்ஸ். மன உறுதியோடு இருந்தால் எதிர்காலத்தில் நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த முதல் வில்லுன்றது இங்கே ஒரு நவுன், செகண்ட் வில்லுன்றது ஒரு வேர்ப். புரிஞ்சுதா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? What happened to the people who wanted too much money? நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன ஆகிறாங்க? Too much money has killed men and left them dead before their burial. அவங்க வாழ்நாட்களுக்கு முன்னாலேயே பணம் அவங்கள கொன்னுடுது. Fourth question. What has twisted good men into thwarted worms? ஸோ அவங்கள நல்ல மனுஷங்களை புழுக்களாக மாற்றுறது எது? The money gained in dishonorable way has twisted good men into thwarted worms. தவறாக சம்பாதிச்ச பணம் அந்த மக்களையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. How would his being alone help the boy? If the poet's son is strong, his being alone will help him be creative. ஸோ நம்ம தனிமையாக இருந்தோன்னா நிறைய சிந்திக்க முடியும், க்ரியேட்டிவான தாட்ஸ் நிறைய வரும். Where are the final decisions taken? The final decisions are taken in silent rooms. அடுத்தது, here are a few poetic devices used in the poem. ஸோ நமக்கு எல்லா போயம்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிமிலி, மெட்டஃபர், ஆக்சிமோரான், பர்சனிஃபிகேஷன் நிறைய புது புது லிட்ரரி டிவைசஸ்லாம் பார்த்தோம். இந்த போயமில் புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம் பாருங்கள். antithesis. It is a literary device that emphasizes the idea of contrast. ஆக்சிமோரான் மாதிரியே கான்ட்ராஸ்டிங் திங், ரெண்டு எதிர்மறை விஷயங்களை ரொம்ப அற்புதமாக பொயட்டிக் ஸ்டைலில் சொல்லக்கூடியது. இங்கே பாருங்கள். The growth of a frail flower in a path up has sometimes shattered and split a rock. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மிகப்பெரிய கடினமான பாறையை the growth of a frail flower, ஒரு சின்ன பூ, அதாவது அந்த பெரிய பெரிய பாறைகள் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி செடி வரும். அந்த செடி அதோடைய வேர் ரொம்ப ரொம்ப சாஃப்டானது. ஆனால் அது என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து இவ்வளோ பெரிய பாறையவே பொழந்துரும், ஸ்ப்ளிட் பண்ணிடும் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் இங்கே ஆன்டிதீசிஸ். ஸோ கான்ட்ராஸ்ட், ஐடியாஸ் ஆஃப் கான்ட்ராஸ்ட். ஒன்று வலிமையான பாறை, இன்னொன்று மிக மெல்லியது ஒரு பூ. ப்ரூட்ஸ் have been gentled where lashes failed. இங்கே பாருங்கள், gentled when lashes failed. lashes-னா விப்ஸ், அடிக்கிறது. அடிக்காமல் சில விஷயங்களை அன்பால் திருத்த முடியும் அப்படின்றது தான் இந்த லைனும். இதுவும் ஆன்டிதெசிஸ் தான். அடுத்தது பாருங்கள், இதுவும் ஒரு புதுசாக உங்களுக்கு நீங்கள் இந்த இயர் தான் அறிமுகமான ஒரு poetic device, transferred epithet. It is a figure of speech in which an epithet grammatically qualifies a noun other than the person or a thing it is actually meant to describe. யார் எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்த வேர்டை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு நவுன் அதோட ஃபார்மேட்டாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், டெட் இயர்ஸ். இயர்ஸ் சாக முடியுமா? சாக முடியாது. டெட்ன்றது பீப்புளை தான் குறிக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், வருஷங்களை குறிக்குது. இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட். எக்ஸாக்டாக வர வேண்டிய நவுனுக்கு வராமல் இந்த அட்ஜெக்டிவ் மாறி வந்திருக்கு இல்லையா? ஸோ லெஃப்ட் தெம் டெட் இயர்ஸ் பிஃபோர் பரியல். லெட் தெம் ஹாவ் லேசி டேஸ். நாட்கள் லேசியாக இருக்க முடியுமா? மக்கள் தான் லேசியாக இருக்க முடியும். ஆனால் இங்கே லேசி டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வேர்ல்ட் ரிசென்டிங் சேஞ்ச், இது எல்லாமே டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட் தான். ஸோ இந்த 3 லைனையும் உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. when you get the line with dead years, lazy days, world resenting change வந்தால் என்ன போடணும்? வெரி குட், டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட். அடுத்தது ரொம்ப ஈஸியானது, ரெப்படிஷன். தமிழில் கூட இதை இரட்டை கிளவின்னு படிச்சிருப்பீங்க. அடுத்தடுத்து ஒரே மாதிரி அடுக்கு தொடராக வந்திருக்கும். இங்கே ஆனால் ரெண்டு சேர்ந்து ஒன்று தான் ரெப்படிஷன். இட் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் where it gets repeated, words get repeated. பாருங்க, tell him to be alone often and get at himself, and above all tell himself no lies about himself. இங்க him, himself, himself, himself என்ற வேர்டு வந்து என்ன இருக்கு? ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் ரெப்படிஷன்.
புரிஞ்சுதா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொஷின் வரும்பொழுது 1 மார்க் கொஷின் வரும். ஸோ இப்போது 1 மார்க்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், டைரக்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக 2 மார்க் கொஷின்ஸ் எப்படி வரும் பார்க்குறோம். Read the lines given below and answer the question that follow is the textbookல 4th section. Life is hard. Be steel. Be a rock. How should one face life? One should face life with hard work that withstands all struggles. Identify the figure of speech in the above line. Figure of speech பாருங்க, life is hard. ஸோ லைஃப்பை வந்து ஹார்ட் லைஃப் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் மெட்டஃபர். பேர் என்னது? மெட்டஃபர். வெரி குட். நெக்ஸ்ட், லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம். பி ஜென்டில். கோ ஈஸி. அண்ட் திஸ் டூ மைட் சர்வ் him. Why does the poet suggest to take life easy? Because life is like a fertile soil. If we are gentle, we can make our life fruitful. Identify the figure of speech in the above line. So இங்கே பாருங்க, life is a loam. So life is a soft loam, soil. அப்படினால இதுவும் என்னது? மெட்டஃபர். வாழ்க்கையை வந்து ஒரு ஃபர்டைல் சாயில் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. ஓமை வந்தாலே பேர் என்னது? மெட்டஃபர். நெக்ஸ்ட், தேர்ட் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஷின். இது ஆஃபன் ரெப்படிட்டிவ் கொஷின் கூட. Tell him solitude is creative if he is strong and final decisions are made in silent rooms. Can being in solitude help a strong human being? தனியாக இருந்தால் ஸ்ட்ராங் ஆக முடியுமா? How? Yes, being in solitude can help a strong human being because it helps one to be creative if he is strong. Identify the figure of speech in the above line. So figure of speech பாருங்க, silent rooms. It's personification. Next, explain the following lines with reference to context. ஸோ நம்ம மீண்டும் ஒரு முறை ERC எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம். whenever you have annotation question, நல்லா கவனிங்க. ஸோ whenever you get an annotation question பார்க்கும்போது you should always remember, நம்ம முதல்ல given lines, கொடுக்கப்பட்ட வரிகளை அந்த given linesன்னு போட்டு எழுதிடணும். அடுத்து கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்டில் என்ன போயம் நேம் அண்ட் என்ன போயட். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, போயம் நேமுக்கு ஒரு மதிப்பெண், போயட் நேமுக்கு ஒரு மதிப்பெண். இது ரெண்டுலேயுமே எந்தவித எழுத்து பிழைகளும் இருக்கக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அழகாக அ ஃபாதர் டு ஹிஸ் சன் அப்படின்னு போட்டுட்டு போயட் நேம் வந்து யார்? கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க். ஸோ நீங்கள் ஆல் ஆகஸ்ட் 7 ஃபுல்லாக எழுத முடியலனாலும் கார்ல் சாண்ட்பர்க் எழுதினாலே போதும். ஸோ அந்த ஸ்பெல்லிங் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ யூ ஹேவ் டு ரைட் கான்டெக்ஸ்ட். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் A Father to His Son written by Carl Sandburg. ஒரு சாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நீங்கள் இதே மாதிரி எல்லா கொஸ்டின்லேயுமே கான்டெக்ஸ்ட் எழுதிடணும். அடுத்து எக்ஸ்ப்ளனேஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நமக்கு கான்டெக்ஸ்ட்டுக்கு 2 மதிப்பெண், எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மதிப்பெண். அந்த கொடுக்கப்பட்ட அந்த 2 வரியை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்? the poet says that here, இந்த இடத்துல இந்த ஃபாதர் என்ன பண்ணுறான்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த லைன் பாருங்கள், and guide him among sudden betrayals and tighten him for slack moments. So here the father motivates his son. Here the father motivates his son to be like a hard rock and withstand life struggles and sudden betrayals. At the time of slack moments, he encourages his son. ஸோ பையனை வந்து அப்பா என்ன பண்ணுறாரு? தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாரு. காமெண்ட். இந்த காமெண்ட்டுக்கு வந்து தனி மதிப்பெண் கிடையாது. இருந்தாலும் நமக்கு நல்ல டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணணும், நமக்கு இந்த போயம் நல்லா புரிஞ்சிருக்கு, இந்த லைன் நான் வந்து ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் இட் கிளியர்லி அப்படின்றதுக்காக ஒரு காமெண்ட் எழுதலாம். The poet gives a vivid description of a father's worldly wisdom in directing a son who is at the threshold of his manhood. ஸோ இந்த போயமுடைய எல்லா வரிகளுமே இதே தான். ஒரு அப்பா டீனேஜ் பையன்கிட்ட சொல்கிறாரு, உலகம் இப்படி தான் இருக்கும், நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நிறைய நல்ல அட்வைஸை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு இல்லையா? ஸோ அதை தான் இங்கே காமெண்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் எல்லா லைன்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது the last section வரப்போகிறோம். ஸோ answer the following questions in about 100 to 150 words each. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் எழுதுகிற மாதிரி ஒரு சம்மரி எழுத போகிறோம். ஸோ சம்மரிக்கான பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? Explain how the poet guides his son who is at the threshold of manhood to face the challenges of life. The poet Carl Sandburg gives a vivid description of a father's worldly wisdom
in directing a son who is at the threshold of his manhood. Here, the father motivates his son to be like a hard rock and withstand life's challenges and sudden betrayal. ஸோ அப்பா வந்து பையன்கிட்ட சொல்கிறாரு, உறுதியாக இரு, லைஃபோட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணு, யாராவது ஏமாத்தினா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வென்று வா அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. லைஃப் இஸ் லைக் அ ஃபர்டைல் சாயில். We can make our life fruitful if we are gentle. We should take life as it comes. At times, gentleness overtakes. The growth of a tender flower can split a rock. One should have a deep desire and strong will to achieve. Greed for money has left men dead before they really die. நம்ம கண்டிப்பாக பேராசை கொள்ளவே கூடாது. Good men also have fallen prey in quest for easy money. டக்குன்னு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய நல்ல மனுஷங்க கூட கெட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப குயிக்காக மணி சம்பாதிக்கிற வழியை தேடி போகாதீங்க. டைம் ஃபார் லீஷர் இஸ் நாட் அ வேஸ்ட். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் லீஷர் டைம், உங்களுக்கு நல்ல ஹாபி எடுத்துக்கோங்க, நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. டைமை வந்து லீஷருக்காக செலவு பண்ணுறது வேஸ்ட் கிடையாது. When you seek knowledge, never feel ashamed to be called a fool for not knowing. At the same time, learn from your mistakes and never repeat it. உனக்கு இதெல்லாம் தெரியாது போடா அப்படின்னு சொன்னால் வருத்தப்படாதீங்க. நமக்கு நாட் நோயிங் எவ்ரி திங் இஸ் நாட் அ பிக் மிஸ்டேக். ஸோ ஆனால் அதே டைமில் நீங்கள் செஞ்ச தவறுகளை மீண்டும் மீண்டும் லைஃப்பில் ரிப்பீட் பண்ணக்கூடாது. லைஃப் அப்படின்ற பொழுது ஆல்வேஸ் ஃபேஸ் இட் வித் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு இருக்காரு. அண்ட் தென் இந்த பாயிண்ட்ஸோட வி கம் டு அன் எண்ட் ஆஃப் த சம்மரி. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த போயம் அ ஃபாதர் டு ஹிஸ் சன் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த போயமில் ஒரு ஃபாதர் அவங்க சன்னுக்கு, அதுவும் டீனேஜ் சன்னுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ்லாம் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். இந்த போயம்லேருந்து appreciation question பார்த்தோம். And then we saw the number of questions that will come from 2-mark format, அதாவது ERC, annotation and then the last 5-mark பார்த்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த போயம் பொறுத்த வரைக்கும் I suppose you will answer any question from this, but இந்த போயமில் உங்களுக்கான நிறைய அட்வைஸ் இருந்துச்சு இல்லையா? நீங்கள் எல்லாருமே டீனேஜர்ஸ் அண்ட் லைஃப்பில் நிறைய வெற்றிகள் நீங்கள் லைஃப் சந்திக்க போகிறீங்க. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், லைஃப் இஸ் அ கேம். play it hard and it's not a rock, it's always a soft loam, ஒரு fertile soil. ஸோ நீங்கள் இந்த fertile soilல நல்ல வளமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி வளரும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஸோ we'll see yet again in another new interesting lesson in the poem A Father to His Son by Carl Sandburg. I think you found it easy today. Let's see in another class. Bye bye for now.